ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம பார்க்குற இந்த இடம் மன்னார் கோயில். இது திருநெல்வேலியிலேருந்து 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அம்பாசமுத்திரம் பக்கத்துல இருக்கு. இங்க நம்ம 2 கோவில்கள் பார்க்குறோம். ஒண்ணு ராஜகோபால சுவாமி கோவில், இன்னொன்னு குலசேகர பெருமாள் கோவில். இந்த 2 கோவிலுமே பார்த்தோம்னாக்கா ஒரே காம்பவுண்ட்குள்ள தான் இருக்கு. இதுல பிரதான சன்னதின்னு பார்த்தா ராஜகோபால சுவாமி சன்னதி, மூலவர் வேதநாராயண பெருமாள். அடுத்தது குலசேகர பெருமாள். நம்ம வெளிப்பிரதர்ஷனம் பண்ணும்போது குலசேகர பெருமாள் சன்னதியை சேவிக்கிறோம். குலசேகர ஆழ்வார்க்கான சன்னதி இது. இங்க என்ன விசேஷம்னா, குலசேகர ஆழ்வார் சன்னதிக்கு ஒரு தனி கொடிமரம். மீது எங்கேயுமே ஆழ்வார் சன்னதிக்கு தனி கொடிமரம் பார்க்க மாட்டோம். இங்க மட்டும்தான் இந்த சிறப்பு. குலசேகர ஆழ்வார் தன்னுடைய ராஜ வாழ்க்கையை துறந்து நிறைய திவ்ய தேசங்கள் போறார், கைங்கரியம் பண்றார். அப்புறம் இங்க வந்துடுறார். இங்க ஏழி இருக்கும் பெருமாளை ரங்கநாதராவே பாக்குறாராம். அதனாலதான் இங்கேயே தங்கிட்டார். மோர் தென் 30 இயர்ஸ் அவர் இங்கேயே தங்கிட்டு இங்க இருக்கும் போதே அவர் பரமபதமும் வெளியிடுறார். அந்த இடத்துலதான் திருவரசு அவருக்கு இருக்கு. அதுக்கு மேலதான் இந்த சன்னதியை நம்ம பாக்குறோம். இந்த சன்னதிக்கு தனி கொடிமரம். குலசேகர ஆழ்வார் திருவாராதனை பண்ண பெருமாள் ஸ்ரீராமர் இங்க இன்னும் இருக்கார். அவருடைய அபிஷேக மூர்த்தி இன்னைக்கும் நம்ம இங்க சேவிக்கலாம். ரொம்ப அழகான பழமையான கோவில் இது. இங்க செண்பகப்பூ ரொம்ப விசேஷம். குலசேகர ஆழ்வாரும் செண்பகப்பூவை தன்னுடைய 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள்ல சொல்லியிருக்கார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.